ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஎல் பேங்க்லேருந்து ஒரு கிரெடிட் கார்டு வந்துருந்துச்சுங்க. என்னோடய அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா 678-624 வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸுங்க. இந்த ப்ளூ டாட்டோட டெலிவரி வந்து அந்த ஏரியாவில் வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொரியர் அனுப்பணும் அப்படிங்கிறக்காகவே இதில் வந்து பார்த்திங்கன்னா 678-623 அப்படிங்கிற பக்கத்தில் இருக்கிற பின்கோடை போட்டுட்டு கொரியர் அங்கேருந்து ப்ளூ டாட் ஆஃபீஸ்லேருந்து புக் பண்ணி இங்கே பாலக்காடுக்கு வந்து அனுப்பிட்டாங்க. நொய்டாவில் இருந்து இங்கே வந்ததுக்கப்புறம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் ஏரியாவுக்கு வந்து டெலிவரி கிடையாது, நீங்கள் வந்து டைரெக்டாக வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. டைரெக்டானா கிட்டத்தட்ட 22 கிலோமீட்டர் நான் தாண்டி இங்கே வந்து வாங்க வேண்டியதாக இருக்குது. ஒரு இடத்துல டெலிவரி இல்லை அப்படின்னா இவங்க வந்துட்டு ஏதாவது ஒரு பக்கத்தில் இருக்கிற நியரஸ்ட் பின்கோடை போட்டு இவங்க அனுப்புகிறதும் அதனால் பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி ரிசீவ் பண்ணுறவங்க தான். இது வந்து 2 நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கால் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சொல்லிவிடுவாங்க வந்து வாங்கிக்கங்கன்ட்டு. நம்ம வர முடியாதுங்க வெளியே இருக்கோன்னு சொல்லிட்டோம்னா இவங்க ரிட்டன் அனுப்பிடுவாங்க. இதனால ப்ளூ டாட் கொரியருக்கோ இல்லைனா பேங்க்குக்கோ வந்து லாஸ் கிடையாதுங்க. நம்ம தான் இந்த கார்டு வரட்டும் இல்லைனா இம்பார்ட்டண்ட்டான கொரியர்லாம் அனுப்புகிறோம் அப்படின்னா அது கிடைக்காம மறுபடியும் திரும்பி ரிட்டனுக்கு போய் அவங்க வேறு கொரியரில் அனுப்பி வரதுக்கு பல நாள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால உங்கள் ஏரியாவில் வந்துட்டு மேபி இந்த ப்ளூ டாட்டோட கொரியர் இல்லைனா இதில் வந்து ஆர்டர் போடாதீங்க. நீங்கள் ஆஃபீஸில் போனீங்க அப்படின்னாலும் ஆல்டர்னேட்டிவாக ஒரு பின்கோடை போட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 22 கிலோமீட்டர் தாண்டி நான் இங்கே வந்து வாங்கணுங்கிறதே கிடையாது. சரி நமக்கு இந்த கார்டு வேணும் அப்படிங்கிறக்காக லீவும் போட்டு கிட்டத்தட்ட 22 கிலோமீட்டர் நான் தாண்டி வந்து வாங்கிட்டு போகிறேங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய கொரியர்ஸ் வந்து ப்ராப்பரான டெலிவரி இல்லாத லொக்கேஷனுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி எடுத்துகிட்டு கடைசியாக வந்து திருப்பி ரிட்டனில் வந்து கால் எடுக்கலை அவுட் ஆஃப் கஸ்டமர் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா மெசேஜை மட்டும் போட்டு நேராக ரிட்டன் பண்ணிடுவாங்க. திருப்பி கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணால் அவன் என்ன சொல்லுவான், செக் பண்ணுறமா ஹிந்திக்காரனாக இருப்பான். லோக்கல் ஆஃபீஸுக்கு கால் பண்ணிங்கன்னா காலே போகாது. அவங்க ஒரு நம்பரில் கால் பண்ணுவாங்க, திருப்பி கூப்பிட்டிங்கனாலும் எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து கொரியர்ஸ் வந்து அனுப்புறதுக்கு முன்னாடி கொரியர்ஸை தவிர்த்துட்டு இந்தியா போஸ்ட்டில் அனுப்புங்க. இந்தியா போஸ்ட்டில் எல்லா பக்கமே டெலிவரி பக்காவாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஒரு சில கொரியர்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்காங்க. பார்த்திங்கன்னா ப்ளூ டாட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சில இந்த டெல்கி வெரியன்லாம் இருக்கும், அதெல்லாம் வேஸ்ட் கொரியர்ஸ். இந்த கொரியர்ஸ்லாம் ட்ரை பண்ணாதீங்க. யூஸ்ஃபுல்லாக தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி ஏதாவது கொரியர் ஆஃபீஸ்னால நிறையா ரிட்டன் நம்ம வீட்டுக்கே வராதுங்க, திருப்பி இவங்களாம் அனுப்பி விட்டுருவாங்க. ரிட்டன் இதனால் நமக்கு ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கும் நடந்துருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு இந்த மாதிரி கொரியர்ஸில் அதாவது கொஞ்சம் வில்லேஜ் ஏரியா கொஞ்சம் டவுன்ஷிப் ஏரியாவுக்கெல்லாம் அனுப்புகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மட்டும் கண்டிப்பாக இந்தியா போஸ்ட்டை யூஸ் பண்ணுங்கள். ப்ளூ டாட்லேயெல்லாம் சிட்டிக்குள்ளே மட்டும்தாங்க உங்களோட சர்வீஸ், வேறு எங்கேயுமே சர்வீஸ் மட்டமாக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆஃபீஸில் நொய்டா ஆஃபீஸ்லேருந்து என் பக்கத்து பின் நம்பருக்கு டெலிவரி கிடையாது. அதில் இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு பின் நம்பரை போட்டு அனுப்பிட்டாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் என்கிட்ட கால் பண்ணி கேட்டாங்க, என் ஊரே வேறங்க அப்படி. அங்கேருந்து 10 கிலோமீட்டர்னு சொன்னதுக்கு இவங்க என்ன சொல்லிட்டாங்க, அங்கேயும் சர்வீஸ் இல்லை, நீங்கள் வந்து வாங்கிக்கோங்கன்னு 22 கிலோமீட்டர் வெட்டியில் நான் வேஸ்ட் பண்ணி வந்திருக்கேன். இப்படி இல்லைன்னா இவங்க இன்னொரு 2-3 நாளைக்கு மெசேஜ் மட்டும் போட்டு ஆள் வரலன்னு சொல்லி ரிட்டன் அனுப்பிடுவாங்க. டைம் வேஸ்ட்டுங்க.